ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு 11 மணிக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேன். இந்த வீடியோவில் சிம்பிளான லன்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறீங்க. அப்பளம், வடை, பாயாசம் அதோட எல்லாமே. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான். அம்மாவே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் லன்ச் சமைக்கிறதுக்காக உள்ளே வந்தேன். அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே அழுக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல லைட்டாக தூசி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சோப் போட்டு டைல்ஸு, அப்புறமா அடுப்பு, கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் ஒரு க்ளீனான கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உலைய வச்சுட்டு மீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேவையான அளவு அரிசி எடுத்து கழுவி ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு அது பாட்டு வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு அது வரையிலும் யோசிக்கலை. அதுக்கப்புறமா வீட்டுக்காரர் வந்தாங்க. சிக்கன் எடுக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இன்றைக்கி கார்த்திகை, அப்புறமா பௌர்ணமி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே அந்த சண்டே அன்னைக்கு எடுக்கலை. சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு பருப்பை கழுவி குக்கரில் போட்டுட்டேன். அது ரெண்டும் வெந்துட்டு இருக்கும்போது காலையில் சாப்பிட்டுட்டு கிடந்த பாத்திரம், அப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கில் கிடந்தது. அதை வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி கவுத்திட்டு அதுக்கப்புறமா தான் மீதி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ சாம்பார், ரசம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார், ரசம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை. மற்றபடி வடை, பாயாசம், ஒரு பொரியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சண்டே நான்வெஜ் இல்லைன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பரவாயில்ல, வெஜ்ஜில் இன்றைக்கி விருந்து மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக தான் யோசித்து கொஞ்சமாக கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நம்ம சமையலெல்லாம் முடித்து வரும்போது கடலைப்பருப்புமே சூப்பராக ஊறி வந்துடும், வடையும் சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உளுந்து வடை செய்கிறது கொஞ்சம் பருப்பு வடை செய்கிறத விட கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் பருப்பு வடைக்காகவே பருப்பை மட்டும் ஊற வச்சுட்டேன். அதுக்கு இடையிலேயே சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி கூட்டி வச்சுட்டேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அம்மாக்கும் பாட்டிக்கும் ஹார்லிக்ஸ் கலக்கிட்டு அதுக்கப்புறமா கூட்டி வச்சுருந்த காயமே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ரசத்துக்குமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பொரியலுக்காக சவ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவுக்காவை எடுத்து அதோட தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் சவ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்காவை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி பார்த்தா அந்த விதை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியிலெல்லாம் ஒரே புழு. அதை அப்படியே தூக்கி போட்டுட்டேன். அதனால் இந்த தடவை சவுக்காவை சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்காவை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அம்மா சண்டே அப்படின்றதுனால காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை தான். ஸோ அதை எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காவுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். கருவேப்பிலையை வந்து அந்த கொத்தாக இருந்ததில் தனித்தனியாக ஆஞ்சி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். சைட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சாம்பாருக்கு கூட்டி வச்சுருந்த காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாதமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு இடையில ரசத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாம்பார், ரசம் ரெண்டையுமே தாளித்து விட்டுட்டு பாயாசம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து வச்சுட்டு சாதத்தை வடித்து அதையுமே நீர் வற்ற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பொரியல் பண்ணுறதுக்காக வெங்காயம் தேவைப்படும் இல்லையா, அதையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பால் பாயாசம் தான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து அதையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சவுக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய், அப்புறமா ஒரு பெரிய பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சைட்லேயே பால் பாயாசத்துக்கு தேவையான பாலையுமே அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ காய் நல்லா 3/4 அளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் சவுக்கா பொரியலுமே சூப்பராக ரெடியாகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலை சிம்மில் தான் வச்சுருந்தேன். நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டிதான். பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் ஊறுனது. அதுவுமே நல்லா தான் ஊறி வந்திருந்தது. இப்போ வடைக்கு
அரைக்கிறதுக்கு ஜாரில் 2 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சோடா உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கணும். அப்போ தான் வடை சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா உதுத்து விட்டு மாவில் சேர்த்துட்டு நிறையவே கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கையில் நல்லா தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டா வடையுமே சூப்பராக ரெடி ஆயிரும். இதை அப்படியே ஓரமாக வச்சுறேன். சமையலெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் பொரிக்க போகிறேன். இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால எப்போயோ வாங்கின 2 ஆரஞ்சு பழம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடந்துகிட்டே தான் இருக்குது. எனக்குமே லைட்டாக சளி பிடிச்சிருந்தது. அது இன்றைக்கி கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது. அதனால் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா காலையில் விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாம் காஞ்சிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ சமையலில் சேர்ந்த பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். ஜவ்வரிசியுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு, நல்லா கண்ணாடி மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். சேமியா, ஜவ்வரிசி 2மே சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக சேர்ந்த மாதிரி இருக்கும். 2மே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு தக்கன சுகர் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் நெய், அப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக பால் பாயாசம் ரெடி ஆயிரும். நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போ தான் ஆறி வரும்போது நல்லா ரொம்ப கெட்டியாகாமல் குடிக்கிற பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணி வடையவும் பொரித்து எடுத்துட்டு இதே இதில் அப்பளமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாதம், சாம்பார், ரசம், அப்பளம், வடை, பாயாசம் அப்படின்னு சூப்பராக லஞ்சை பொறுமையாக உட்காந்து நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டாச்சு. இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.